ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சம் பார்ப்போம். ஒரு கடைக்காரர் 2 பொருட்களை ஒரே விலைக்கு விற்றார். ஒன்று 20% லாபமும் மற்றொன்று 25% நஷ்டமும் அடைந்தார். மொத்த பரிவர்த்தனையில் லாப நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஃபஸ்ட்டு தனியாக எழுதுவோம். ஃபஸ்ட்டு சொல்கிறது 20% லாபம். 20%னா 20/100ன்னு எழுதுவோம். இது அடித்தா 1/5. அப்போ 5 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபா லாபம் வச்சு 6 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 5 ரூபான்னா செல்லிங் ப்ரைஸ் 6 ரூபா. நெக்ஸ்ட்டு 25% நஷ்டத்தில் விற்றுருக்காங்க. 25/100 இது அடித்தா 1/4. இங்கே நஷ்டம்னு சொன்னதுனால 4 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபா நஷ்டத்தில் 3 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. ஸோ காஸ்ட்டு ப்ரைஸ் 4 ரூபான்னா செல்லிங் ப்ரைஸ் 3 ரூபா. இங்கே 2 பொருளோட விற்ற விலை சேம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே சேமாக இல்லை. ஸோ நம்ம சமப்படுத்தணும். ஸோ 6 மேலே இருக்குது, கீழே 6 ஆக்கணும்னா 2 6 எந்த நம்பரில் பெருக்கிறோமோ அதே ஆப்போசிட் இருக்கிற நம்பரையும் அதே நம்பர் வச்சு பெருக்கணும். ஸோ 4 2 8. இப்போ காஸ்ட்டு ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் தனித்தனியாக கூட்டினா நமக்கு லாபம் கிடச்சிருக்கா நஷ்டம் கிடச்சிருக்கான்னு தெரியும். ஸோ 5 + 8 கூட்டினா 13, 6 + 6 கூட்டினா 12. அப்போ நம்ம 13 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அதனால் நமக்கு 1 ரூபா நஷ்டமாயிருக்கு. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் × 100. காஸ்ட் ப்ரைஸ் × 100. இங்கே நமக்கு லாஸ் 1 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் 13 ரூபா × 100. இங்கே அடித்தா 7.7 சம்திங் வருது. ஸோ ஆன்சர் 7.7. தேங்க்யூ.